பர்த்டே அன்னைக்கு அம்மாவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இதை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலி நம்ம வந்துட்டு குங்குமச்சிமிலி குட்டியாக அழகாக வாங்கிட்டோம். சூர்யா தான் அதை வந்துட்டு மாடல் சூஸ் பண்ணால் அம்மா கண்டிப்பாக இதை வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஒரு எமோஷ்னல் அண்ட் டச்சிங்கான கிஃப்டாக தான் நினைக்கிறேன். சூர்யா வந்துட்டு அடுத்த கிஃப்ட் வாங்குறதுக்கு ட்ரெஸ், அம்மா வந்து ட்ரெஸ் பைத்தியம்னே சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ அடிக்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 4 டாப் கிட்ட பார்த்து செம்ம மாடலாக பார்த்து எடுத்துட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு பன்னீர் ஜூஸை குடிச்சிட்டு சர்ன்னு கிளம்பிட்டோம். அப்படியே கிஃப்ட்டை பேக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு வீட்டுக்கிட்ட இருக்க கடையிலே பேக் பண்ணுறதுக்கு கொடுத்தோம். பட் ஆனால் வந்துட்டு குங்குமச்சிமிலி எம்டியாக கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு குங்குமத்தை வாங்கி அதில் கொட்டினேன். ஸோ ஃபுல்லாக நீட்டாக அழகாக பேக் பண்ணிவிட்டு இப்போ தான் மேட்ரே இருக்குது. இதை எப்படி எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறோங்கிறதுல தான் இருக்குது. சூர்யா வந்து பின்னாடி அந்த பெரிய கவர் தெரியாத மாதிரி மறைக்கிறேன்னு சொல்லி ஊருக்கே தெரிகிற மாதிரி தான் மறைச்சி வச்சுருந்தான். நான் என்னோட டப்பாவை வந்துட்டு அப்படியே டிஷர்ட்குள்ளே ஒளிய வச்சுருந்தேன். அப்படியே எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நைஸாக உள்ளே ஓடி ஒளிய வச்சாச்சு. ஸோ அம்மா எங்களோட கிஃப்ட்டை பார்த்துட்டு எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்கங்கிறத பார்த்துடலாம்.